அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸ்பெஷல் டெட் எக்ஸாமுக்காக தமிழில் ஏற்கனவே நம்ம ஒரு 30 கேள்வி குயிஸ் மாடலில் பார்த்துருந்தோம் வினாடி வினாவில். இப்போது உங்களுடைய திறமையை சோதிக்கிறதுக்காக இன்னொரு முயற்சி தான் இந்த குயிஸ் கொஷின்ஸ். அதாவது இன்னொரு 30 கேள்விகள், கேள்வி எண் 31லேருந்து 60 வரைக்கும் இதில் சொல்லியிருக்கேன். இந்த கொஷின்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா 8th தமிழ் புக்லேருந்து இந்த கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு கொஷினாக சொல்லிவிட்டு நான் ஆன்சர் சொல்கிறதுக்குள்ளே உங்களால் 10 செகண்டில் ஆன்சர் சொல்ல முடியுதான்னு பாருங்கள். இதில் கேள்வி எண் 31, மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆன்சர் பார்க்கலாங்களா? ஆன்சர் வைப்பு. மக்கள் வாழும் நிலப்பகுதி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வேலை செய்யலாம். இல்லை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா கூட கையில் ஒரு பேப்பரையும் பெண்ணையும் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கேள்விக்கு 31 அப்படின்னா 31க்கு நீங்கள் ஆன்சர் ஆன்னு சொல்கிறீங்கன்னா ஆன் எழுதுங்க. 32 அதுக்கு என்ன எழுதுங்க. இப்போ அடுத்தது நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் கொடுத்து ஆன்சர் சொல்கிறேன் அப்படின்னும் போது உங்களோட ஆன்சர் கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். இப்போ இல்லை அதுக்கான வாய்ப்பு இல்லை, கையில் இப்போ அதை எடுக்கல, இல்லை பஸ்ஸில் போயிட்டுருக்கேன், அந்த மாதிரி நேரத்தில் தான் அதை பார்த்துட்ருக்கேன் சார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களால் ஆன்சரை கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். நீங்கள் சொல்கிற ஆன்சர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஓகேவா? கேள்வி எண் 32, இசை என்பதன் பொருள். உங்களுடைய நேரம் ஆரம்பிக்குது. ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சரும் இந்த ஆன்சரும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். புகழ். இசை என்பதன் பொருள் புகழ் அப்படிங்கிறது. ஓகேவா? உங்களோட ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா வெரி குட், மகிழ்ச்சி. அந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட ஆன்சர் வரும்போது கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஓகேவா? கேள்வி எண் 33, டேஷ் நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே. இது ஒரு செய்யுளில் வரக்கூடிய ஒரு லைன். உங்களோட ஆன்சர். ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? சூழ்களி. சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல கரெக்டாக மேட்ச் ஆக வேண்டியது. செய்யுள்ல இருந்து கூட சில நேரம் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரி ஒரு வார்த்தையை டேஷ் கொடுத்துட்டு அந்த இடத்துல அது மாதிரி கேட்கலாம். ஸோ நம்ம செய்யுளை முழுசாக பார்த்து வைக்க வேண்டியதும் அவசியமாகுது. ஓகேவா? கேள்வி எண் 34, வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு டேஷ் வாழியவே. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம் அப். இதை ஈஸி அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடியே கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. வானம் அளந்தது எப்பவுமே நமக்கு எதுகை மோனையோட தான் வரும் இல்லைங்களா? அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மோனையை வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே. இதுவும் செய்யுளில் வரக்கூடிய ஒரு லைன் தான். ஓகேவா? நீங்கள் ஒரு இந்த மாதிரி கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சி. அடுத்ததா கேள்வி எண் 35, விஜயா இந்தியா என்ற இதழ்களை நடத்தியவர் யார்? டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரதியார் அப்படிங்கிறது. ஓகேவா? கேள்வி எண் 36, சந்திரிகையின் கதை என்ற நூலின் ஆசிரியர் யார்? டைம் ஸ்டார்ட்ஸ். ஆன்சர் பார்க்கலாங்களா? அதுக்கும் ஆசிரியர் யார் தான் அப்படின்னா பாரதியார் தான். ஸோ 2 பார்த்துருக்கோம். சந்திரிகையின் கதை, இன்னொன்று இதழ்களுடைய ஆசிரியர் யார் அப்படிங்கிறதுக்கும் பாரதியார்னு பார்த்துருக்கோம். அடுத்த கேள்வி, தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்பவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். அப்ப கேள்வி எப்படி கேட்கலாம்? தமிழ் தேனி யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பாரதியார். தமிழ் தேனின் யாரை யார் புகழறாங்க அப்படின்னும் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ கேள்வியை பார்க்கும்போது கொஞ்சம் கவனமா பார்க்கணும். ஓகேவா? கேள்வி எண் 38, ஏழ்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் 7 கூட்டல் கடல். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 7 கடலை அப்படியே பிரித்து 7 + கடல்னு சொல்லுவாங்க. கிடையாது. இன்னும் சிலர் பண்பு தொகையை மைண்டில் வச்சு 7மை + கடல்னு சொல்லுவாங்க. அதுவும் கிடையாது. 7 கடல் அப்படிங்கிறது 7 கூட்டல் கடல், அந்த என்ன பெயரில் வச்சு வரக்கூடியதுன்றதால 7 கூட்டல் கடல் அப்படின்னு பிரியும். ஓகேவா? கேள்வி எண் 39, இருதிணை
என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. டைம் ஸ்டார்ட்ஸ். ஆன்சர் இதுக்கும் போன கொஸ்டின் மாதிரி தான். 2 கூட்டல் திணை அப்படிங்கிறது தான் இருதிணை. ஓகேவா? கேள்வி எண் 40. வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறைகள் டேஷ் எனப்படும். ஆன்சர் பார்க்கலாமா? ஒழுக்கம் எனப்படும். வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறைகள் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததை விட இந்த 10 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கரெக்டாக இருக்குது அப்படின்னு கூட ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, இந்த 10ல் நமக்கு இத்தனை கரெக்டாக இருக்குது. இப்படி 10 பிரித்து பார்த்தோம்னா கூட மொத்தமாக 30 வரும்போது நமக்கு ஒரு இது வரும். பரவாயில்ல, இந்த ஃபர்ஸ்ட் விஷயத்தில் இவ்வளோ பண்ணுறோம், அடுத்தடுத்து உள்ளதில் இவ்வளோ பண்ணுறோம் அப்படிங்கிறது. சரியா? கேள்வி எண் 41. மொழிக்குரிய ஒழுங்குமுறைகள் டேஷ் எனப்படும். ஆன்சர் மொழிக்குரிய ஒழுங்குமுறைகளை மரபு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கேள்வி எண் 42. திணை டேஷ் வகைப்படும். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இது பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திணை 2 வகைப்படும். உயர்திணை, அக்ரிணை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா கேள்வி எண் 43. பால் டேஷ் வகைப்படும். இதுவும் நம்ம பெரும்பாலும் படிச்சிருப்போம். 5 வகை: ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் அப்படின்னு சொல்லிட்டு 5 வகைப்படும். ஓகேவா? கேள்வி எண் 44. செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி டேஷ் கூறுகிறது. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் எதுன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம். சரியா? கேள்வி எண் 45. இவ்வுலகம் டேஷால் ஆனது. இது ஈஸியா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன், பெரிய குழப்பம் இருக்காது. இவ்வுலகம் ஐம்பூதங்களால் ஆனது. ஓகேவா? கொஞ்சம் இந்த கேள்வி எல்லாம் எளிமையா தான் இருக்கும். 46. எழுத்துக்கள் நீண்டு ஒலிப்பதை டேஷ் என்பர். எழுத்துக்கள் நீண்டு ஒலிப்பதை அளபடை என்பர். என்னென்ன வகையான அளபடையெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தனியாக இன்னொரு வீடியோட சொல்றேன். அடுத்ததான் 47. தொல்காப்பியம் டேஷ் அதிகாரங்களை கொண்டுள்ளது. மீதியெல்லாம் ஈஸியா தெரிஞ்சிடும். நமக்கு இதெல்லாம் தான் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் பாருங்க. தொல்காப்பியம் 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. கேள்வி எண் 48. தமிழ் எழுத்துக்கள் இப்பொழுதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஷ் காரணமாக அமைந்தது. நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைந்தது எதுன்னா அச்சுக்கலை. சரியா? 49. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் வட்டெழுத்து. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்தை என்னன்னு சொல்லுவோம்னா வட்டெழுத்துன்னு சொல்லுவோம். ஓகேவா? கேள்வி எண் 50. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர். ஆன்சர் தந்தை பெரியார். நிச்சயமா பெரியாரை பத்தி ஒரு கேள்வி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கேள்வி எண் 51. மனிதன் பாறைகளிலும் குகை சுவர்களிலும் தனது எண்ணங்களை டேஷாக பொறித்து வைத்தான். ஆன்சர் குறியீடுகளாக. ஓகேவா? கேள்வி எண் 52. தொடக்க காலத்தில் எழுத்து பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது. இவ்வரி வடிவத்தை டேஷ் என்பர். நமக்கு கேள்வியை படித்து ஆன்சரை பண்ணுறதுக்கான டைம் தான். நமக்கு ஆன்சர்லாம் கரெக்டாக தெரிஞ்சிருந்ததுன்னா வேகமாக பண்ணிடலாம் பாருங்க. நமக்கு அந்த கேள்வியிலே கொஸ்டின் ஆன்சர் இருக்கு. ஓவிய எழுத்துன்னு சொல்லுவோம். சரியா? அடுத்ததா 53. ஓர் ஒலிக்கு
ஓர் எழுத்து என உருவான நிலையை டேஷ் நிலை என்பர். ஆன்சர் ஒலி எழுத்து. என்ன தப்பு பண்றோம் அப்படின்னா எந்த லீ போறது சவுண்டை வச்சு தான் சொல்லியிருக்காங்க, லைட்டை வச்சு சொல்லலை. அதனால் அந்த லீ கவனமாக பார்க்கணும். கேள்வி எண் 54 டேஷ் கிமு நூற்றாண்டு முதல் 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. எது? ஆன்சர் கல்வெட்டுகள். நமக்கு இப்படி கூட கேட்கலாம், கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன அப்படின்னு கேட்டாங்கன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் அப்படிங்கிற மாதிரியும் ஆன்சரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கிமுவா கிபியா அப்படிங்கிறதுலையும் சில நேரம் குழப்பமாயிடுவோம். சரியா? இதோட தொடர்ச்சியாக இன்னொரு கேள்வி பாருங்க. டேஷ் கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. ஆன்சர் செப்பேடுகள். அது கிமு 3ஆம் நூற்றாண்டு, செப்பேடுகள் கிபி 7ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? கேள்வி 56 கல்வெட்டுகள் செப்பேடுகள் ஆகியவற்றில் காணப்படும் வரி வடிவங்களை டேஷ் வகையாக பிரிக்கலாம். ஆன்சர் 2 வகையாக. அடுத்ததா கேள்வி 57 முதலாம் ராசராச சோழனின் ஆட்சி காலமான டேஷ் நூற்றாண்டுக்கு பிறகு கிடைக்கும் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன. அப்போ ராசராச சோழனுடைய ஆட்சி காலம் எதுன்னு தெரிஞ்சது, முதலாம் ராசராச சோழன் தெரிஞ்சதுன்னா இந்த ஆன்சரை ஈஸியாக பண்ணலாம். ஆன்சர் 11ஆம் நூற்றாண்டு. கேள்வி அப்படியும் கேட்கலாம். சரியா? முதலாம் ராசராச சோழனுடைய ஆட்சி காலம் எப்போ அப்படின்ட்டு. கேள்வி 58 கண்ணெழுத்துக்கள் பற்றி குறிப்பிடும் நூல் டேஷ். கண்ணெழுத்துக்கள் பற்றி குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம். கேள்வி 59 தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கத்தில் இருந்தன என அறிய டேஷ் கல்வெட்டே சான்றாகும். ஆன்சர் அரச்சலூர் கல்வெட்டு. ஓகேவா? அடுத்தது இந்த வீடியோடைய கடைசி கேள்வி. எகர ஒகர குறில் எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் பழக்கம் டேஷ் காலம் முதல் இருந்து வந்துள்ளது. ஆன்சர் யாருடைய காலத்துல இருந்துன்னா தொல்காப்பியர் காலத்துல இருந்து. ஓகேவா? அடுத்த வீடியோல இன்னொரு 40 கேள்வியா கொடுத்து 100 கேள்வியா கொடுத்துடலாம். அதுக்கு அடுத்தடுத்து தமிழை பொறுத்தவரைக்கும் 50 இல்லை 100 கேள்விகள் சேர்ந்து ஒரு வீடியோவில் பார்க்குறது மாதிரி பார்க்கலாம். அப்படி பார்த்தோன்னா நிறைய கொஷின்ஸையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி கூடுமான வரைக்கும் சயின்ஸையும் சோசியலையும் கூட இந்த மாதிரி வினாடி வினாவாக கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சிலர் சொல்லியிருந்தீங்க. அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.